ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எல்லார்த்து வீட்லயும் முறுக்கு, ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நெறையா பேரு செஞ்சும் முடிச்சிருப்பாங்க. நான் வந்து ஒரு 2, 3 ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து முறுக்கு இதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். நேத்தே முறுக்கு சுட்டு எடுத்து வச்சுட்டோம். ஒரே நாள்ல எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஒவ்வொரு நாள் தனித்தனியா ஒவ்வொன்னு செஞ்சுக்கலான்ட்டு. இந்த ஒரு 2 வீக்ஸாவே இந்த ஃப்ளவர் வேஸ்ல வைக்கிறக்கு பூவே கிடைக்கலங்க. நாங்க லேட்டா போறோமா என்னன்னு தெரியல. போம்போது பூ இருக்கிறதில்ல. அதனால இன்னைக்கு வந்து என்னோட பால்கனிலயே பார்த்தீங்கன்னா, இந்த டேலியா வந்து நல்லா பெருசா விரிஞ்சிருந்தது. கட் பண்றக்கும் மனசில்ல. சரி கிச்சன் ரொம்ப வெறுமையா இருக்கிற மாரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒண்ணே ஒண்ணு பெருசா இருந்தத கட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஃப்ளவர் வேஸ்ல வச்சிருக்கேன். நேத்து முறுக்கு சுடுறக்கு அரிசி ஊற வைக்கும்போதே, இட்லி தோசைக்கும் அளவா அரிசி ஊற வச்சிருந்தேன். ஏன்னா, சாட்டர்டே ஆர் சண்டே மறுபடியும் வந்து அரிசி ஊற வச்சு இட்லி தோசைக்கு ஆட்டிக்கலான்ட்டு. அப்பதான் மண்டே சுடுறக்கு கரெக்ட்டா இருக்கும். முறுக்கு பார்த்தீங்கன்னா, ஆதி இருக்கும்போது சுடலான்னு தான் நேத்து காலையில ஊற வச்சேன். ஈவினிங்கா ஆட்டி அவ இருக்கும்போது செஞ்சோன்னா, அவளுக்கும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும், ஜாலியா இருக்கும்னு நெனச்சேன். பட் அவளுக்கு அதுக்குள்ள தூக்கம் வந்துடுச்சு. அவள தூங்க வச்சுட்டு வந்து தான் நான் சுடவே ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வைக்கும்போது 10:30 ஆயிடுச்சு. அத நான் ஷார்ட்ஸ்ல போட்டோனே நெறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா ஷேர் பண்றேங்க. லாஸ்ட் 4 இயர்ஸாவே பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு நாங்க ஊர்ல இல்ல. இங்கலாம் பெரிய என்ஜாய்மெண்ட் எல்லாம் இல்லங்க. ஊர்ல இருந்தா தான் தீபாவளி என்ஜாய்மெண்ட்டு. இங்க வந்து ஆஸ் யூசுவல் ஒரு நார்மல் டே தான். பெருசா எந்த ஒரு செலிப்ரேஷனோ, இல்ல வந்து லீவோ இருக்காது. நம்மளா பார்த்து செலிப்ரேட் பண்ணிக்கிறது தான். பட்டாசும் இந்த சவுண்டு வர வெடியெல்லாம் இங்க வெடிக்க முடியாது. அதனால போன வருஷம் வந்து கம்பி மத்தாப்பு, இந்த பூண்டு பட்டாசு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதே குழந்தைங்க நல்லா விரும்பி தான் விளையாடுனாங்க. அதையும் இந்த டைம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்ஷன், லிடில் இது மாரி கடையில கிடைக்கும். லாஸ்ட் இயர் ஆக்ஷன்லயோ, உல்வர்த்லயோ வாங்கணும்னு நெனைக்கிறேன். இந்த டைம் வந்து இந்த சாட்டர்டே தான் போய் கொஞ்சம் பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு வந்து பூந்தி லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி டின்னர் வேலைய முடிச்சு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு. இன்னைக்கு இட்லியும், தக்காளி சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். இந்த இட்லி பாத்திரம் பத்தி நெறைய பேரு லிங்க் குடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது நான் ஆன்லைன்ல வாங்கல. ஊருக்கு போம்போது இது கண்டிப்பா இந்த குட்டி இட்லி பாத்திரம் வாங்கிட்டு வரணும்னு யோசிச்சுட்டு தான் போயிருந்தேன். லூலு மால் போகும்போது, அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கிற லூலு மால் போகும்போது, எதார்த்தமா பார்க்கும்போது இது இருந்தது. அதனால அங்க இருந்தாங்க வாங்கிட்டு வந்தேன். பிரைஸும் பார்த்தீங்கன்னா, 800 சம்திங் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா எனக்கு பிரைஸ் தெரியல. பட் 1000க்குள்ள தான். இதுல வந்து 6 இட்லி ஊத்திக்கலாம். அது கூட இடியாப்பம் பிளேட்டும் ஒண்ணு குடுத்திருந்தாங்க. எங்க வீட்ல பெருசா யாரும் இட்லி சாப்பிடுறதில்ல. என்கிட்ட இருக்கிறது பெரிய இட்லி பாத்திரம். அத ஏன் போட்டு அத கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குட்டி இட்லி பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். இது எங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு. கொஞ்சம் நெய் தடவி நீங்க வந்து துணியும் போட்டு ஊத்திக்கலாம், நெய்யும் தடவி ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு நெய் தான் தடவி இட்லி ஊத்தியிருந்தேன். எப்பவுமே வீட்ல இருக்கிறவங்க கிட்ட இட்லி வேணுமான்னு கேட்டா பேச்சே வராது. பதிலே பேச மாட்டாங்க. இன்னைக்கு என்னவோ எங்க வீட்ல இருக்கிற குட்டி ஆள் இருந்துட்டு, "தோசை வேண்டாம், இட்லி தான் வேணும்னுச்சு." எனக்கே ரொம்ப அதிசயமா தான் இருந்தது. சரி கேட்டாலே இட்லியே ஊத்தி குடுத்துரலாமேன்னு அத தான் ஊத்தி குடுத்தேன். பட் வந்து சாப்பிட்டுக்கிட்டா. தக்காளி சட்னியும் பார்த்தீங்கன்னா, குக்கர்லயே வச்சுட்டேன். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு இது தெரியும்னு நெனைக்கிறேன். தக்காளி, உருளைக்கிழங்கு, அப்புறம் பீக்கங்கா இருந்தா போடலாம், கத்திரிக்காய் இருந்தாலும் போட்டு, பச்சை மொளகா, உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டு, ஒரு 2 விசில் விட்டு எடுத்து நல்லா கடைஞ்சிட்டிங்கன்னா, தக்காளி சட்னி சூப்பர்பா ரெடி ஆயிடுங்க. டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். மோஸ்ட்லி வந்து அவசரமா செய்யணும்னா, இத நம்ம செஞ்சுக்கலாம். அவரும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாரு. அவருக்கு வந்து நான் இட்லி ஊத்தல. சரி தோசை ஊத்தி குடுத்துரலான்ட்டு. வரும்போதே கொஞ்சம் வந்து இன்னைக்கு பூந்தி லட்டு செய்யணும். இந்த திராட்சை இல்ல. அத வாங்கிட்டு வாங்க. அப்படியே 2, 3 பொருள் எல்லாம் வேணும்னு சொல்லி விட்டுருந்தேன். அத தான் வாங்கிட்டு வந்தாரு. இந்த குரோசான் சாப்பிடணும்னு இருந்தது. அதையும் சொல்லி விட்டுருந்தேன். அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பாதாம் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லி ரெசிபி பார்த்து வச்சிருந்தேன். அதுக்காக பாதாம், டெசிகேட்டட் கோகனட் மோஸ்ட்லி காய் எல்லாத்துக்குமே அதுதாங்க யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வர திராட்சை, அதுக்கப்புறம் எங்க வீட்டு ஆள் இருந்துட்டு கிரீன் கலர் கிரேப்ஸ் தான் வேணும்னு சொல்லி விட்டுருந்தா. அதையும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அவர் வாங்கிட்டு வரக்குள்ளேயே தூங்கிட்டா. அவர் வந்தோனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் பூந்தி லட்டு செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நம்மள தெம்பா வச்சுக்க ஒரு குரோசான் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. பூந்தி லட்டு செய்யறது ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப ஈஸி. பார்க்க தான் கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். பட் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் சொல்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வரும். இன்னைக்கு நான் வந்து 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்ல நீங்க எடுக்கிறீங்களோ, அதே கப்ல தான் நான் சொல்ற எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நீங்க எடுக்கணும். 2 கப் கடலை மாவுக்கு 2 கப் தண்ணி ஊத்தி, அதில கொஞ்சமா 1 பிஞ்ச் சால்ட்டு, 1 பிஞ்ச் சோடா
சோடா உப்பு, கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்தி நல்லா கெட்டி இல்லாம கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவு வந்து ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லைங்க. கலந்தோடனேயே நம்ம சுட்டுக்கலாம். சைடில் ஒரு பேனில் ஆயில் விட்டு, அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு எண்ணெய் காஞ்சதும் இது மாதிரி பூந்தி கரண்டியில், ஒரு குழிக்கரண்டியில் அந்த மாவு எடுத்து பூந்தி கரண்டியில் ஊற்றி தேய்ச்சிங்கன்னா கீழே அழகாக விழுகும். விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளேயே எடுத்துடணும் நீங்கள். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து பூந்தி மிக்சருக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும் அந்த பூந்தி. அதை வந்து நம்ம பூந்தி பிடிச்சோன்னா பூந்தி லட்டு கண்டிப்பாக வராது. அதனால ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு பூந்தி பிடிக்க வரும். கடைசியில் எல்லா பூந்தியும் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, ஒரு பூந்தி எடுத்து நீங்கள் இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா அது உள்ளே போகணும். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி பூந்தி லட்டுக்கு. உள்ளே போகலை அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்ததுன்னா அது பூந்தி மிக்சருக்கு தான் கரெக்டு. இப்போ சர்க்கரை பாகுக்கு ஒரு பேனில் நம்ம 2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோன்னா 1.5 கப் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேணும்னா 2 கப் கடலை மாவுக்கு 2 கப்பு சர்க்கரையே சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி அது கூட 2 ஏலக்காய் தட்டி போட்டு இது வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். அது கொதிச்சுட்டு இருக்கும் போதே சைடில் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம பூந்தி தேய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு 1 பல்ஸ் இல்லாட்டி ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கங்க. ரொம்ப பல்ஸ் பண்ணிடாதீங்க. பல்ஸ் பண்ணி இது மாதிரி ஒரு தனியாக ஒரு பேனில் கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சைட்லேயே நம்ம சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே வந்துடும். 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்தோடனே அது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. இந்த நெய் சேர்த்துறதுனால லட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் சூடாக இருக்கிற சர்க்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூந்தி மிக்சரில் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சர்க்கரை பாகு ஊற்ற ஊற்ற அந்த பூந்தி வந்து நல்லா அந்த சர்க்கரை பாகை அப்சர்வ் பண்ணிக்கும். இதே மாதிரி எல்லா சர்க்கரை பாகையும் அதில் ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இன்னொரு பேனில் தாராளமாக நெய் விட்டு முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் இது கூட சேர்த்தி ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பூந்தி வந்து அந்த சர்க்கரை பாகை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கும். இப்போ நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வருங்க. சூப்பர்பாக இருக்கும், கையிலையும் ஒட்டாது. இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி பர்ஃபெக்டான லட்டு கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பர்பாக இருக்கும். நீங்கள் பண்ணோன்னே சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த சர்க்கரை பாகு டேஸ்ட் கம்மியாக தான் தெரியும். இதே வந்து நெக்ஸ்ட் டே இல்லை ஒரு 2 நாள் கழிச்சு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த லட்டுவோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும் நம்மளுக்கு. நான் இன்னைக்கு 2 கப் கடலை மாவு போட்டதுக்கு 20 to 25 லட்டு வந்து கிடைச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.